வணக்கம். நாம் கடந்த வாரம் கொல்லிமலையில் இருக்கிற சீக்குப்பாறை காட்சி முனையை பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது ஒரு அருவிங்க. அந்த அருவிக்கு பேர் சந்தன அருவி. அருவியை பார்க்கறதுக்கு முன்னாடி வாரி வழங்கும் மல்லல்களில் ஒருவரான மாமன்னர் வல்வில் ஓரி சிலை சும்மா கம்பீரமாக இருக்குங்க. இங்கே அந்த சிலைக்கு எதிர்ப்புறம் வல்வில் ஓரி அரங்கம் அரசாங்கம் செம்மையாக கட்டியிருக்குங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே உட்காரலாம். இந்த கோடை காலங்களில் நடக்கிற அரசு விழாக்கள், கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் இந்த அரங்கம் தான். செம்ம அரங்கம், அவ்வளோ பெரிய அரங்கம். இந்த அரங்கத்திற்கு நேர் எதிர்ப்புறமாக மாமன்னர் வல்வில் ஓரி சிலை. மாமன்னர் வல்வில் ஓரி குதிரை மேலே சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்காருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அவருக்கு எதிர்ப்புறம், நேர் எதிர்ப்புறம் வல்வில் ஓரி அரங்கம். இந்த பக்கம் அரங்கம், இந்த பக்கம் மாமன்னர் சிலை. இதாங்க செம்மேடு பஸ் நிலையம். நாமக்கல், ராசிபுரம், முள்ளுக்குச்சி, தம்மம்பட்டி வழியாக வர பஸ்ஸெல்லாம் இங்கே தான் நிற்கும். அதுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற வசந்த மாளிகை ஹோட்டல். இந்த ஹோட்டல் தாங்க சாப்பிட்டோம். சைவ சாப்பாடு இங்கே தான் கிடச்சிது. அசைவம் எல்லாத்துக்கும் கிடைக்கிது. இங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அருவிக்கு கிளம்பியாச்சு. பூங்குளம்பட்டி இந்த அழகான கிராமத்திற்கு பெயர். செம்மேட்லேருந்து நம்ம போகிற சந்தன அருவிக்குங்க மொத்தம் 3 கிலோமீட்ரு. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். அதுக்குள்ளே இடைப்படுற கிராமம் பூங்குளம்பட்டி. என்ன தான் வசதி வாய்ப்புகள் உயர்ந்திருந்தாலும் இன்னும் கிராமங்களாகத்தான் இருக்குங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நாமளாக இங்கே வந்து வசிக்க முடியலன்னு ஒரு ஏக்கம் இருக்குது. நல்ல அழகான கிராமங்க, செம்மையாக இருக்குது.
வந்தாச்சுங்க. கொல்லிமலையில் இருக்கிற சந்தன அருவி வந்தாச்சு. செம்மேட்லேருந்து மொத்தம் 3 கிலோமீட்டருங்க. செம்மேட்லேருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழியில் இடைப்பட்ட இடத்துல வருங்க இந்த அருவி, சந்தன அருவி. போகும்போது உங்களுக்கு இடது பக்கம் வரும். இடம் பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக மரம், இந்த மிளகு செடி, மிளகு கொடி படர விட்டுருக்காங்க அந்த மரத்தில். அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம கண்ணுக்கு எத்தாப்புல தெரிகிற இந்த இடம் தாங்க அருவி. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இறங்கி அப்படியே கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான். பா, எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்த வாகனங்கள்லாம் சாலையோரமாக நிறுத்திட்டு நம்ம கண்ணுக்கு எத்தாப்புல தெரிகிற அருவிட்ட போய் பார்க்கலாம். உங்களை யாரும் இங்கே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்த வாகனங்களுக்கு யாரும் காசு வசூல் பண்ண மாட்டாங்க. குளிக்கிறதுக்கு யாரும் காசு வசூல் பண்ண மாட்டாங்க. இந்த நண்பன் படத்தை சொல்லுவார்ல விஜய், ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, அந்த மாதிரி இங்கே எதுக்கும் காசு கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. இந்த அருவிக்கே நீங்கள் தான் ராஜா. வாங்க நடந்து போய் அருவியை பார்ப்போம். அருமையாக இருக்குங்க. இந்த தண்ணி சத்தம் கேட்டாலே அப்படியே மனசு அப்படியே குழந்த மாதிரி மாறிடுது. அருமையாக இருக்குங்க. இது வந்து சந்தன அருவியோடைய கீழ்பாகம். சந்தன அருவிக்கு மேல் பாகம் ஒன்று இருக்குங்க, அதுதான் நம்ம குளிக்க போகிற இடம். இப்போ நம்ம அதை நோக்கி நம்ம போவோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். அப்பா செம்மையாக இருக்குங்க. சுற்றி மலை, நடுவில் அருவி, அருமையான இடங்க. கொல்லிமலை பாருங்க. சோளக்காடு வந்து செம்மேட்லேருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது நடுவில் இருக்குங்க இந்த சந்தன அருவி. தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. வந்து நான் செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. அருமையான இடம், செம்ம இடம்.
இந்த கொல்லிமலையில் ஏகப்பட்ட அருவி இருக்குங்க. மாசி அருவி இருக்குது, மாசிலா அருவி இருக்குது, நெடுங்கொம்பு அருவி இருக்குது, நம்ம அருவி இருக்குது, அப்புறம் ஆகாய கங்கை. எல்லோரும் வந்து பார்க்குறது ஆகாய கங்கை. இந்த அருவி என்னன்னாக்கா சாலை ஓரத்தில் பக்கத்துலேயே இருக்குங்க. பெரும்பாலும் கூட்டம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அருவிக்கு நீங்கள் தாங்க. அப்படி இருக்கும் இந்த அருவி, செம்ம அருவிங்க. வந்து பாருங்களேன் ஒரு நாளைக்கு.